உண்மையாக நாங்கள் மனசார இந்த இடத்துல வந்து ஆசீர்வதிக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் அப்படியாக எங்களோடு பழகிறார்கள். எத்தனையோ காரியங்கள் அவர்கள் வந்து அங்கே முகத்துக்கு முகம் சொல்லும் பொழுது எங்களுக்கு பிடிக்காமல் சில நேரம் இருந்திருக்கலாம், யாருக்காவது அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்தினாலே அவர்கள் பேசுகிறவர்கள், வெளிப்படையாக எதையும் சொல்லக்கூடியவர்கள். அதைத்தான் நான் அங்கே கண்டேன். என்னோடு மிகவும் அன்பாக இருக்கிற ஒரு குடும்பம், என்ன காரியம் இருந்தாலும் உண்மையாகவே என்னை நம்புறது, அதான் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அவர் என்ன நம்புவார், அடிக்கடி என்னை நம்பி எல்லாத்தையுமே அவர் என்னோட பேசுவார். ஆனால் நான் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரனா இருக்கணும் இல்லையோ, ஆனால் ஆண்டவர் உண்மையாகவே அந்த மனுஷனுடைய இருதயத்தை கண்டடைக்கி ஆண்டவர் உண்மையாகவே அவர் உயர்த்தி இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தினால் எல்லாம் ஆசீர்வதிப்பார். இந்த சபை பெருகும், அந்த மனசார ஆசீர்வதிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், அப்படித்தான் செய்தேன். செய்துட்டு ஒரு காரியத்தை பொருட்படுத்துறேன், அப்படியான ஒரு சுபாவம் உள்ளவர். ஆனால் ஆண்டவர் இவரை தெரிந்து கொண்டார். அநேகர் இருக்கிறார்கள், ஆனாலும் இவரை முன்குறித்து ஆண்டவர் அழைத்திருக்கிறதுக்காக அவரை கொண்டு, அவரை கொடுத்த மருமக்களை கொண்டு, குடும்பத்தை கொண்டு தேவன் தன்னுடைய ராட்சியத்தை கட்ட விரும்புகிறார். கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாக நிற்கிற போது கர்த்தர் உங்களை கடைசி வரை உங்களை கைவிட மாட்டார். அதனால் உங்களோட ஊழியம் சிறக்க உங்களோட மனதாக இதயத்தின் ஆழத்தில் உங்களை ஆசை. அநேகமான நாட்டிலேருந்து என்னுடைய வாழ்க்கை நிறைய பேருக்கு தெரியாது. நான் என்னுடைய நாட்டில் போராட்டத்தில் 1986 போய் செய்தேன். வரைக்க வர விருப்பம் இல்லை. ஆனால் நான் ஆண்டவர் இந்த தேசத்தில் வந்து இப்படி ஒரு காரியம் செய்கிறதுக்காக என்ன அந்த நேரத்தில் நோக்க வந்தார். அந்த மோசையை யுத்தத்தில் பழக்கின மாதிரி, மோசையை ஒவ்வொரு இடத்துல இருந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் 97ஆம் ஆண்டு மட்டும் நான் அந்த அமைப்பிலிருந்து வருவதற்கு நான் எந்த இது இருக்கல. அந்த அமைப்பில் இருக்க இவங்கள்கிட்ட வந்து சிந்தனாக வந்தவர் ஒரு இந்த என்னுடைய பேர் அமரதாஸ். இவர் அண்டன் ஜூட் என்கிற இவர் என்னுடைய 3 தசாப்தங்களை கடந்த நண்பராக இருக்கிறார். இவருக்கு இன்னொரு பெயர் இருந்தது, அலிஸ்டன். அந்த பெயர், அந்த அலிஸ்டன் என்கிற பெயர் இவருடைய கூட பிறந்த சகோதரனுடைய பெயர். அவர் தன்னுடைய உயிரை இந்த தேசத்துக்காக தியாகம் செய்திருப்பவர். அவருடைய பெயரை இவர் தாங்கிக் கொண்டு இவர் மிகப்பெரிய பணிகளை ஒரு காலகட்டத்தில் செய்திருந்தார். பல இவருடைய வளர்ச்சி நிறைய உயர்வு தாழ்வு பல்வேறு வகையான நெருக்கடிகள் பலவற்றுக்கும் நான் சாட்சியாக இருந்திருக்கிறேன். அனைத்தையும் இந்த இடத்துல விரிவாக சொல்ல முடியாது. பெரிய புத்தகமாக எழுதக்கூடிய அளவுக்கு இவர் பற்றிய விஷயங்கள் எனக்கு தெரியும். இவருடைய மனைவியோ பிள்ளைகளோ நண்பர்கள் பலருமோ அறியாத பல விஷயங்களை கூட நான் அறிந்தவனாக இருக்கிறேன். நான் மதங்கள் கடவுள்கள் எல்லாத்தையும் கடந்தவன் என்பது இவருக்கு தெரியும். அப்படி இருந்தும் என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்திருந்தார். அவருடைய நட்பின் நிமித்தமாக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இவர் ஏற்கனவே சொன்னது போல மரணப்பள்ளத்தாக்கிலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னது ஒரு வெறும் வார்த்தைக்கான விஷயம் இல்லை. பல தடவைகள் மரணத்தின் விளிம்புக்கு சென்று மீண்டவர், பல முறை சிறைகளில் இருந்தவர், நிரூபிக்கப்படாத குற்றங்களுக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டு விலங்கிடப்பட்ட நிலையிலே இருந்து மீண்டு வந்த ஒருவர். அப்படி பல விஷயங்கள் இவரை பற்றி சொல்வதற்கு பயந்து கொள்வதற்கு இருக்கிறது. இந்த இடத்தில் சுருக்கமாக இந்த விஷயங்களை முன்வைத்து இவருக்கும் இவருடைய குடும்பமும் இவருடைய நண்பர்களும் உறவினர்களும் ஏனையோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அருமையான அண்டன் ஜூட் அண்ட் ரூட் ஃபேமிலிக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளில் அவங்க உள்ளத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு தந்த ஒரு ஏவுதலின்படி இந்த சுவிட்சர்லாந்து தேசத்தில் ஆண்டவர் எல்பத்தில் கிரியேட்டிவ் மிரக்கிள் மினிஸ்ட்ரீஸ் என்கிற அந்த ஒரு பெயரை தந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்றத விட ஆண்டவர் அவர்களுக்கு தருகிற இந்த
புதிய தொடக்கத்திற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். எனக்கு இந்த வசனம் தான் ஆண்டவர் நினைப்பூட்டினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரத்தில் அந்த 20-21வது வசனம், அவர்களில் சீப்ரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். ஆனால் பாருங்க, கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். சரி, ஆண்டவர் உணர்த்தினார், சுவிட்சர்லாந்து தேசத்துல இல்லாத காசு இல்லை, அந்த ஊர்ல காசு இருக்கிறத விட காசே ஊராது. அதான் சுவிஸை குறிச்ச ஒரு காரியம். ஆனா காசு இருக்கிறதுனால இல்லை, ஆண்டவருடைய கரம் இருக்கிறதுனால தான் ஊழியம். ஸோ அன்னைக்கு அந்த சீப்ரு தீவார் மேல ஆண்டவருடைய கரம் இருந்ததுனால அநேகர் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்துல மனம் திரும்பினார்கள். ஸோ இந்த ஊழியத்திலையும் ஆண்டவருடைய கரம் கூட இருந்து அநேக அறுவடையை தந்து கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸை ஆண்டவர் தந்த அந்த பேரின்படி, அந்த தரிசன வார்த்தைப்படி நிறைய கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸை செய்து ஆண்டவர் ஒரு பலத்த அறுவடையை தருவாராக. இது ஆண்டவர் தருகிற ஒரு புதிய ஆரம்பமாக மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய அறுவடையில் போய் முடிஞ்சு அநேக ராஜ்யத்தில் சேர்க்கப்படணும். அந்த உன்னத நோக்கத்தை மாத்திரமே மனசில் வச்சு ஓடுகிற இந்த தரிசனத்தில், இந்த தேவ திட்டத்தில் கர்த்தருடைய கரை இருந்து உங்களை நடத்துவதாக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். தங்கச்சி மடத்திலிருந்து ஜாஷ்வாய்ஸ்டோ இந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு கொடுக்கறதுல மிகுந்த சந்தோஷம் அடைக்கிறோம். ஆமென். God bless you. God bless you. சின்னவன் ஆயிரமாவா, சிறியவன் தேசமாவா. சின்னவன் ஆயிரமாவா, சிறியவன் தேசமாவா. கர்த்தர்தாமே ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்து முடிப்பீர். கர்த்தர்தாமே ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்து முடிப்பீர். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது, மானிடர் யாவரும் காண்பார்கள், சுவிஸ் தேசத்தில் உள்ளவர்கள் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான வேளையிலும் இக்காணொளி வாயிலாக அருமையான அண்ணன் ஆண்டன் ஜூட், அருமையான ரூத் அக்கா, தங்கச்சி கேரன் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. ஏல்பெத்தேல் கிரியேட்டிவ் மிராக்கிள் மினிஸ்ட்ரியை ஆண்டவர் இவங்க கையில் கொடுத்து செய்ய போகிற மகிமையான கிரியைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. நிச்சயமாகவே இந்த ஊழியத்தின் வழியாக பலத்த பெரிய காரியங்களை கர்த்தர் சுவிஸ் தேசத்தில் கட்டவிழ்ப்பாராக என்று சொல்லி மனதார தம்பிகளாக, உடன் பிறந்தவர்களாக உங்களை வாழ்த்துவதில் ரொம்ப சந்தோஷம். அண்ணா அக்கா, நிச்சயம் உங்கள் வழியாக மகிமையான கிரியைகள். இதெல்லாம் நான் நினைச்சு பார்க்குறப்ப ஏசாயா 60:22 தான், சின்னவர்களை 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாக்கும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்கிற வார்த்தையின்படியே உங்க ஊழியத்தின் வழியாக ஒரு பெரிய அக்கினி, அவருடைய தீ, எழுப்புதல் தீ கொழுந்து விட்டு சுவிஸ் தேசம் முழுவதும் பற்றி எரிய இந்த தீயின் மூலமாக அநேக கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்புகிற சந்ததியை, சந்நிதியில் வாழுகிற சந்ததியை கர்த்தர் எழுப்புவாராக. உங்க வழியாய் கிரியேட்டிவ் மிராக்கிளை கட்டவிழ்ப்பாராக என்று சொல்லி ஜூடா பென்ஹராகிய நான் வாழ்த்துகிறேன். சந்தோஷமாய் உங்க ஊழியத்துல பலத்த கிரியைகளை நடக்க தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். God bless you. இன்றைக்கு அநேக சாட்சிகளை ஆண்டவர் தந்தபடியினால நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா. அருமையான ஊழியக்காரன் யூத் குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய துணைவியாருக்காய், பிள்ளைகள், மருமகள் மற்றும் பேர பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளப்பட்ட எல்லா சாட்சிகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இதில் ஒத்துழைத்த அனைத்து ஊழியர்களும், ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நன்றி செலுத்தி அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.
இந்த ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இறுதியாக நாங்கள் எல்லாருக்குமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரமும் பசியோடு இருந்து நான் சாப்பாட்டு விஷயத்தில் எனக்கு சரியான விருப்பம், எல்லாரையும் நான் போஷிக்கிறதுல சரியான விருப்பம். அந்த விஷயத்தை நாங்கள் சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறேன். ஆனாலும் சின்ன ஒரு நன்றியுரை அப்படி என்று சொன்னால், இதை தொடக்கத்திலேருந்து நாங்கள் கடந்து வந்த நாட்கள் எல்லாமே சொல்லிட்டோம். ஆனாலும் இந்த நாள் உருவானதுக்கு கடந்த நாட்களாக எங்களுக்குள்ள ஒரு இதயத்தில் ஒரு பாரங்களோடு தான் நாங்கள் நாங்கள் கடைசியாக அருமையான தகப்பன் பாஸ்டர் சொலமோனுடைய கேம்புக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல ஆண்டவர் பாஸ்டர் செல்வி மூலமாக எங்களோட உறுதியாக இடப்பட்டார். அது எப்படி என்று சொன்னால், பாஸ்டர் சாமி நாங்கள் இந்தியாவில் கண்டோம், அவரே மெசேஜில் கேட்டிருக்கிறோம். ஆனால் அவர் அங்கே நேரம் வந்திருந்தார். நாங்கள் போன உடனேயே அவர் எங்களை கண்டுட்டு சொன்னார். அவர் எங்களை மூலமாக பார்க்கல. இங்கிருந்து நீங்கள் தேவனுடைய சமூகத்தை சுமந்து கொண்டு போறீங்க, அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போகும், நீங்கள் செய்ய வேண்டியதை அந்த தேசத்துக்கு போய் செய்வீங்க. அவர் அங்கே எங்களுக்கு தெரியும், எங்களை யாருன்னு தெரியாது, அங்கே வச்சு சொன்னார். அவ்வளவுதான் நாங்கள் வந்துட்டோம். பிறகு அவரோட கதைக்க முடியல, பேச முடியல, பாச சாட்சி பெண் வந்து கேம்பில் தான் சந்தித்தோம். அதுக்கு பிறகு கூடி சாத்தியம் இல்லை. சவரன் எரித்தான் சகலவற்றிலையும் எங்களை உற்சாகப்படுத்தி இந்த நாட்களில் நாங்கள் இந்த காரியத்தை செய்யும்படியாக நியமிச்சிருந்தோம். பாஸ்டர் சனி வர்றதாக இல்லை, நாளைக்கு இரவு எங்களை விட்ட சாப்பாட்டுக்கு வரன்னு தான் இருந்தது. 2 பிளான்கள் எல்லாம் ஏற்கனவே போட்டபடினால. ஆனால் கர்த்தர் நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைக்கிறத செய்தேதான் தீருவார். இந்த நாளிலும் அருமையான ஊழியக்காரன் அப்படி இருந்தால் நான் பாஸ்டருக்கு அங்கே கேம்பில் வச்சு சொன்னேன்னா, பாஸ்டர் நீங்கள் சுவிஸுக்கு வந்தது எங்களை பிரேஸ்ட் பண்ணி ஆசீர்வதிக்கத்தான் என்று சொன்னா, நீங்கள் சுவிஸுக்கு வந்ததே எங்களுக்காக பாஸ்டர்னு சொன்னா, அது எந்த விசுவாச வார்த்தை. ஆனாலும் கர்த்தர் அந்த வார்த்தையை கூடி கேட்டு எல்லாவற்றிலையும் எல்லா தடைகளையும் உடைத்து அருமையான ஊழியக்காரன் மூலமாக இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதித்து இந்த நாளை எங்களுக்கு மகிமையாய் நிறைவேற்றி தந்தார். அருமையான அதை எல்லாம் ஒழுங்குபடுத்தின பாஸ்டர் எரிக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிறான அருமையான தகப்பன்மாரான ஊழியக்காரர்கள் எல்லாரும் எங்களுக்கு தகப்பன்மார் போல கூட இருந்து எல்லா விதத்திலையும் எங்களை தாங்கி தடக்கி விழுகிற நேரங்கள் எல்லாம் எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி காலூன்றி நிற்க பண்ணி அதன் காலத்தில் ஏற்றபடி அந்த மன்னாவை தருவது போல நல்ல வார்த்தைகளை தந்து எங்களை இவ்வளவாக நிற்க பண்ணி இந்த நாளிலும் வந்து எங்களை ஆஸ்வதிச்சிட்டீங்க. நன்றி. இன்னமாக நண்பர்களாக வந்திருக்கிறீங்க, அன்பு பிள்ளைகள். நான் சத்தியம் சொல்லி பெற்றெடுத்த அருமையான சுதர்சன், வினோ, இன்னுமாக ஜெய்சன், பிரம்லா மகன், இவர்களெல்லாம் ஞானசன் விடுக்கையில புதிய கனிகள். இவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக அவர்கள் மீண்டும் பிறந்து தேவனுடைய சமூகத்தில் தேவ சேனைகளாய் நிற்பார்கள். எல்லாவற்றுக்குமாக நான் நன்றி செலுத்துகிறேன். கடைசி நேரத்திலையும் இந்த வேளையில அருமையான பாஸ்டர் யோஷ்வாவும் ஜெஸ்டோயும் அருமையான ஊழியக்காரன் ஜெபத்தோட்டத்துக்கு கீழாக இருந்த தங்கச்சி மடத்தில் ரபூனி மினிஸ்ட்ரிகளை செய்து கொண்டிருக்கிறதான அண்ட் ஊழியக்காரன் பாஸ்டர் ஜூதாவும் இப்பொழுது எங்களை குறித்து தான் ஒரு சின்ன சாட்சியை சொல்லியிருக்கிறார்கள். அந்த பிரதியை கேட்போம். அதற்கு தொடர்ந்து மீதியாக நான் நிறைவுக்காக நன்றி.